கில்லர். அத்தியாயம் 2. அந்த 2 பேர் எங்கே? பிரியாவின் அந்த கொடூர மரணத்தை பார்த்த அவளின் பாதி முகத்தின் தோள்கள் நீக்கப்பட்ட அந்த முகத்தின் உடலை வெளுவெளுத்து பேயை பார்த்து கொண்டு இருந்த சோபனா பெரிதாக கத்த சரியான அடுத்த 10 நிமிடங்களில் திருமண மண்டபத்தில் மொத்த கூட்டங்களும் அந்த அறையில் முந்தியடித்து கொண்டு இருந்தது. மணமகள் பிரியாவின் அம்மா, அப்பா, சித்தி, அத்தை என்று அனைவரும் சுற்றி நின்று பெரிதாக கதற அழத் தொடங்கிய இருக்க, அதற்குள் அங்கே விரைந்து வந்த போலீஸ் 4-5 பேர் கூட்டத்தை அப்புறப்படுத்தி கொண்டு அந்த அறையை விட்டு கூட்டத்தை வெளியே விரட்டி கொண்டு இருந்தனர். அதே சமயம் போலீஸ் ஜீப் ஒன்று வேகமாய் வந்து திருமண மண்டபத்தின் முன்னே நிற்க, அவசரமாய் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் கீழே இறங்கி ஓட்டமும் நடையுமாக மண்டபத்தின் உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தார். இன்ஸ்பெக்டர் முரளிதரன் கூட்டம் இருந்த இடத்தை பார்த்து அங்கே தான் கொலை நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவர் வேகமாக அங்கே நகர, அவரை பார்த்ததும் அந்த கூட்டம் தள்ளி நின்று கொல்ல அவர் அந்த மணமகள் என்று போடப்பட்டு இருந்த அறைக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் கான்ஸ்டேபிள் சல்யூட் வைத்து தளர்ந்து கொள்ள, உள்ளே நுழைந்தவர் தான் தொப்பியை கழற்றிவிட்டு கைகளில் வைத்து கொண்டு பிரியாவின் உடலின் அருகே சென்றார். பிரியாவின் முகத்தையும் உடலையும் கழுத்தையும் போடப்பட்டு இருந்த கோடு மற்றும் அதில் இருந்து வடிந்து காய்ந்து போய் மேய்ந்து கொண்டு இருக்கும் எறும்புகளையும் என்று முரளிதரன் பார்த்து கொண்டு இருக்க, அதற்குள் அருகில் வந்து நின்ற கான்ஸ்டேபிளை பார்த்து கேட்டார். மூர்த்தி, போஸ்ட்மார்ட்டம் ஆளுக்கு வந்துட்டாங்களா? இருக்காங்களா? முரளிதரன் கேட்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க சார் என்று கான்ஸ்டேபிள் மூர்த்தி சொல்ல, க்ரௌட் எதுவும் சேராம பார்த்துக்குங்க. இந்த ரூமுக்குள்ள அவங்க ஃபேமிலியை தவிர வேற யாரும் வர வேண்டாம். ஃபேரன்சின் வந்துட்டா போகிறோம் வரைக்கும் பாடி கிட்ட யாரும் நெருங்கிட வேண்டாம் என்று முக்கியமான நைட் இந்த மண்டபத்தில் தங்கின யாரும் எக்காரணத்து கொண்டும் வெளியே போகக்கூடாது. எல்லோரையும் விசாரிச்சுட்டு தான் அனுப்புவனும் சொல்லிடுங்க என்று இன்ஸ்பெக்டர் முரளிதரன் சொல்ல, ஓகே சார் என்று சல்யூட் வைத்து தளர்ந்தவராய் அங்கிருந்து கான்ஸ்டேபிள் நகர்ந்து விட, சரியாக அடுத்த அரை மணி நேரத்தில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்த ஆட்கள் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டையும் இன்ஸ்பெக்டர் இடம் கொடுத்தார்கள். என்ன சந்தனம் சொல்கிறீங்க, சாதனம் சொல்கிறீங்க, பாடி மேலே வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே இல்லையா? இன்ஸ்பெக்டர் முரளிதரன் கேட்க, ஆமாம் சார், அந்த பிக்கர் பிரில்லியண்ட் இல்லை, அதே மாதிரி கொலையாளி உடைய எந்த தடயமும் இந்த அறைக்குள்ள கிடைக்கவில்லை என்று அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சந்தனம் சொல்ல, ஸோ இது என்று முரளிதரன் அந்த சந்தானத்தை பார்த்து கேட்க, அவர் கண்களில் அணிந்து இருந்த கண்ணாடியை கழற்றி அவர் மெதுவாக சொன்னார், திஸ் இஸ் தி ஃபாரஸ்டிக் டிபார்ட்மெண்ட் ப்ரீ பிளான்ட் மர்டர் என்று சந்தனம் சொல்ல, யோசித்தவராய் தலையை ஆட்டினார் முரளிதரன். ஓகே சந்தனம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் தரவா செக் பண்ணிட்டு புறப்படுங்க. நான் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிறதுக்கு வேலை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு முரளிதரன் நகர, அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சந்தனமும் சல்யூட் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் பிரியாவின் உடலை பிரேத பரிசோதனத்துக்கு எடுத்து சென்று இருக்க மண்டபத்தில் இருப்பவர்களிடம் விசாரணையை
தொடங்கியிருந்தார் இன்ஸ்பெக்டர் முரளிதரன். நீங்க தான் பெண்ணோட அப்பாவா என்று முரளிதரன் தனக்கு எதிரே இருந்த 60 வயது மதிக்கத்தக்க ஒருவரை பார்த்து கேட்க, அவர் தயங்கி விக்கி இருந்த கண்களோடு வீங்கியிருந்த கண்களோடு அவருக்கு முன்னே வந்து நின்றவராய் சொன்னார், ஆமாம் சார். உங்கள் பேர் என்ன? வரதராஜன். உங்கள் பொண்ணு பேர் பிரியா என்று தழுதழுத்த குரலில் சொல்ல, ஒரே பொண்ணா? இல்லை, பிரியா கூட பிறந்தவ வேற யாராவது இருக்காங்களா? ஒரே பொண்ணு தான் சார். தாலாட்டி சீராட்டி வளர்த்தோம். பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணினோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் எந்த படுவாவி இப்படி பண்ணிட்டு போயிட்டான். என் பொண்ணுக்கு யாருக்கும் துரோகம் நினைச்சதே இல்லை என்று சொல்லி விட்டு திடீரென்று வடித்து அழத் தொடங்கினார் அந்த வரதராஜன். மூர்த்தி என்று முரளிதரன் அருகில் இருந்த கான்ஸ்டேபிள் கண்களை காட்ட, அந்த மூர்த்தி வரதராஜனின் அருகில் வந்து அவரை தட்டி கொடுத்தவாறே சொன்னார், ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா கேட்குற கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னீங்களா அதான் சட்டு உங்களன்னு பெண்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை பிடித்து தண்டனை கொடுக்க முடியும். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க என்று அந்த கான்ஸ்டேபிள் மூர்த்தி சொல்ல, மூக்கை உரிந்தவராய் இன்ஸ்பெக்டர் பார்த்து, வரதராஜன், உங்கள் நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது வரதராஜன். தான் பெற்ற மகளுடைய மரணம், அதுவும் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற நேரத்தில் ஆகியிருக்கிறது. உண்மையாகவே ஜீர்ணிக்க முடியாத விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரே நேரத்தில் இப்படி ஒரே கொலையை எதுவும் திட்டம் போட்டு பண்ணியிருக்கானா அவனை சும்மா விடக்கூடாது இல்லையா? அதனால் எனக்கு கொஞ்சம் கேள்விகளுக்கு பதில் தெரியணும் ப்ளீஸ் என்றார் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் வரதராஜனை பார்த்து. சொல்கிறேன், என் பொண்ணை எப்படி பண்ணன நாயை நீங்கள் தண்டிச்சா அது போதும் என்ற வரதராஜன் சொல்ல, கவலைப்படாதீங்க வரதராஜன், சட்டம் தன்னுடைய கடமையை நிச்சயமாக செய்யும் என்று சொன்னார் இன்ஸ்பெக்டர் முரளிதரன். கேள்விகளை ஆரம்பித்தார். உங்கள் மனைவி எங்கே? முரளிதரன் கேட்க, தன் கண்களை துடைத்து கொண்டே மெதுவாய் இடதுபுறம் வலதுபுறமாய் திரும்பி வரதராஜன் பார்க்க, தன் மகள் இறந்து கிடந்த அதே கட்டலின் அருகே அமர்ந்து தலைமுடியை எல்லாம் விரித்து போட்டவாறே தலையை அடித்து கொண்டு கிடந்து மயங்கிய நிலையில் இருந்த பிரியாவின் அம்மா சாவத்ரி. அவ முடியுமா? அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற சார் என்று வரதராஜன் சொல்ல, பரவாயில்ல, அவங்க இருக்கட்டும், தேவைப்பட்டால் அவங்க கிட்ட அப்புறம் விசாரிக்கிறேன் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் முரளிதரன் மேலும் தொடர்ந்தார். உங்கள் பொண்ணோட விருப்பத்தின் பெயரில் தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க? இன்ஸ்பெக்டர் முரளிதரன் கேட்க, ஆமாம் சார், என் பொண்ணை இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணணும் வரதராஜன் சொல்ல, உங்களுடைய ஆசைக்காக இந்த கல்யாணம் ஒத்துக்கிட்டா மனசுக்குள்ள வேற ஏதாவது என்று முரளிதரன் கேட்க வர, அதற்கு அவரை கைமறுத்த வரதராஜன் சொன்னார், இல்லை சார், என் பொண் அப்படிப்பட்டவ கிடையாது. அப்படி அவ வேற யாராவது கீதல் என் பண்ண இருந்தாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற அப்பா நான் கிடையாது. என் பொன் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆசைப்படுகிறாளோ அதை தான் கொடுக்க நினைச்சேன். இன்னும் சொல்ல போனால் என் வாயை திறந்து நானே என் மக கிட்ட கேட்டு இருக்கேன், நீ யாராவது லவ் பண்ணினா கூட சொல்லுமா அப்படின்னு. ஆனால் அதுக்கு என் பெண்ணு லவ் பண்ண தான் போகிறேன்ப்பா, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கு அவதான் இந்த மாப்பிள்ளையே பார்த்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம்தான் நான் கல்யாணம் ஏற்பாடுகளை செஞ்சேன். அதில் நிச்சயமாக சொல்கிறேன் சார், என்னுடைய பொண்ணுக்கும் வேற யாருக்கும் எந்த விதமான பழக்கமும் இல்லை வரதராஜன் சொல்ல, சரிங்க வரதராஜன், உங்கள் பொண்ணோட
பொண்ணு பின்னாடி அவளுடைய விருப்பம் இல்லாமல் வேற யாராவது சுற்றினாங்களா, இல்லை அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்காத என்னவது பிரியா உங்ககிட்ட சொல்லி இருக்காளா என்று இன்ஸ்பெக்டர் முரளிதரன் கேட்க, இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் என்று வரதராஜன் ஏதோ யோசிக்க முரளிதரன் ஆர்வமானார். சொல்லுங்க வரதராஜன். ஆனால் என்று முரளிதரன் ஆர்வமாக கேட்க, அவ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தா சமயத்தில் அந்த காலேஜுக்கு எதிரில் ஏதோ கம்ப்யூட்டர் சென்டரில் வைத்து இருந்த ஒரு பையன் பின்னாடி சுத்தினதாகவும் லவ் பண்ணுறேன்னு லவ் லெட்டர் கொடுத்ததாகவும் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு நான் கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா, நானே காலேஜில் சொல்லி அவனை போய் எல்லோரும் மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்லி அதோட அந்த பிரச்சனையை முடிச்சத சார் என்று வரதராஜன் சொல்ல, மூர்த்தி, அவன் பேர் என்ன, டீம் நிலையம் வாங்க மண்டபத்தை விட்டு வெளியே போனதும் அவன் கிட்டதான் போகணும் என்றார் முரளிதரன் சொல்ல, ஓகே சார் என்ற கான்ஸ்டபிள் மூர்த்தி, ஓகே வரதராஜன் சார். ஆக மொத்தம் உங்கள் பொண்ணு கிட்ட இந்த கல்யாண விஷயத்தில் சரி, நார்மலாக லைஃப்லையும் சரி, எந்த விதமான மாற்றமும் தெரியலன்னா சொல்கிறீங்க இல்லையா? அவ எப்பவும் போல தான் இருந்திருக்கா இல்லையா? முரளிதரன் கேட்க, ஆமாம் சார், என் பொண்ணு எந்த பிரச்சனையிலும் இல்லை, அவ நல்லதான் இருந்தா, கல்யாண வாழ்க்கையிலும் நல்லபடியாக வாழ்ந்து ஆசைப்பட்ட, அதுக்குள்ள தான் இந்த பாவிங்க என்று கோபத்தில் கண்ணீரை தெறிக்க வரதராஜன் ஏதோ சொல்ல வர அவரை கைமறைத்து விட்டு அங்கிருந்து அவரை அனுப்பினார் முரளிதரன். மூர்த்தி, இந்த கொலையில முதல்ல பார்த்தது அந்த பெண் சோபனாவை வர சொல்லு. முரளிதரன் சொல்ல, இன்னும் அரண்டு போன விழிகளோடு நின்று கொண்டு இருந்த சோபனா முரளிதரன் அருகில் வந்தாள். கண்களில் கண்ணீருடன், முகம் முழுவதும் பயத்தையும் உடலில் சிறிது தடுமாற்றத்தையும் வைத்து கொண்டு முரளிதரன் முன்பு வந்து நின்றார். சோபனாவை கண்களில் அலசிய முரளிதரன் கேட்டார், நீதானம்மா சோபனாவா? இன்ஸ்பெக்டர் முரளிதரன் கேட்க, ஆமாம் சார் என்றாள் சோபனா. நீதான் முதல்ல பிரியாவோட டெட் பாடியை பார்த்திருக்க இல்லையா? முரளிதரன் கேட்க, ஆமாம் சார் என்ற சோபனா பயத்தோடு, கதவில் லாக் பண்ணலை, நீ ஓப்பன் பண்ணதும் அதுவா தானா ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம் சார், 4-5 தடவை கூப்பிட்டு பார்த்தேன், உள்ளே இருந்து எந்த பதிலும் வரல. இந்த அளவுக்கு எப்படி தூங்குவா அப்படின்னு நினச்சிட்டு எதுக்கும் கதவை திறந்து பார்க்கலாம்னு பார்த்தேன். அது உள்ள போடாததால் திறந்துடுச்சு. உள்ளே போய் பக்கத்தில் நின்று கூப்பிட்டு பார்த்தேன், அவளை தட்டி கூப்பிட்டேன், பார்த்தேன், அவ எந்திரிக்கல. அதுக்கப்புறம்தான் அவ போர்வையில் விலக்கி பார்க்கும்போது என்று சோபனா சொல்லி அதே முகத்தை அப்பட்டமாய் பயம் தெரிந்து கொண்டு இருந்தது. ஓகே 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 சரி சரி சரி, இப்போது நான் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவாக யோசித்து பதில் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு முரளிதரன் கேள்விகளை ஆரம்பித்தார். நீ பிரியாவோட ரூமுக்கு போகும்போது அங்கே யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்திருக்காங்களா? ஐ மீன், அந்த நேரத்தில் இல்லாமல் கொஞ்ச நேரம் முன்னாடி யாராவது அந்த ரூம் பக்கத்துலையாவது இல்லை அந்த மண்டபத்துக்குள்ளேயாவது இருந்ததை நீ பார்த்தியா? இல்லை அந்த மாதிரியா யாராவது புது ஆளை பார்த்தியா? உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? முரளிதரன் கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் பிரியாவோட ரூமுக்கு முன்னாடி மாப்பிள்ளை தான் நின்றுக்கிட்டு இருந்தார், குளிச்சுட்டு தலையை துவட்டிக்கிட்டு இருந்தார், பிரியா கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் வந்ததும் என்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம்தான் நான் போய் கதவை திறந்து பார்த்தேன் சோபனா சொல்ல, அங்கே மாப்பிள்ளை மூர்த்தி வர சொல்லுங்க முரளிதரன் அழைக்க, அங்கு கூட்டத்தில் இருந்து பெரும் பதத்தத்தோடு குறையாத பயத்தோடு அப்படியே நின்று
கொண்டு இருந்த மாப்பிள்ளை கமலேஷ் முன் வந்து இன்ஸ்பெக்டர் முரளிதரன் நின்ற வணக்கம் வைத்தார். சார் வணக்கம் சார். கமலேஷ் வணக்கம் வைக்க அவனை தன் பார்வையால் நினைத்த முரளிதரன் கேட்டார். உங்கள் பேர் கமலேஷா? கமலேஷ் சார். ஓகே கமலேஷ், சோபனா வரும்போது பிரியாவோட ரூமுக்கு முன்னாடி நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்களா? முரளிதரன் கேட்க, சார் அது என்று கமலேஷ் சொல்ல தயக்கப்பட்டு நின்ன. பதில் சொல்கிறீங்கள? எல்லா டைம் இல்லை கமலேஷ். நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு சொத்து இருக்கா? அதுவும் மர்மமான முறையில் ரொம்பவும் கோரமாக யாரோ ஒருத்தர் இந்த கொலைகளை பண்ணி இருக்காங்க. உடனடியாக ஆக்ஷன் ரெஸ்ட் பண்ணிடணும். நீங்கள் யோசிச்சுட்டு பதில் சொல்கிறதுக்கு எல்லாம் இங்கே டைம் இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு பதில் சொல்லுங்க, அதுவும் உண்மையை சொல்லுங்க என்றார் முரளிதரன் கேட்க. கமலேஷ் வியர்வை ஆரம்பித்தது. சொல்கிறேன் சார், சொல்கிறேன் என்றான் கமலேஷ். ஓகே, கொஞ்சம் தனியாக வாங்க என்ற முரளிதரன் சொல்ல, முரளிதரனோடு சற்று தள்ளி வந்து நின்றான் கமலேஷ். கண்களில் முழுவதும் பதட்டம் படர்ந்து இருந்தது. கமலேஷ், பிரியா உங்களை பிடிச்சு போய் இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோடு சம்மதிச்சு தானே ஓகே சொன்னாங்களாம்? முரளிதரன் கேட்க, சார் ஆமாம் சார், முழு மனசோட தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுக்கு முழு சம்மதம் தான். கமலேஷ் சொல்ல, எப்படி அவங்களுக்கு இதில் முழு சம்மதம் இருக்குன்னு நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? மேபி அவங்க அப்பா அம்மா வற்புறுத்தலாத இதில் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? முரளிதரன் கேட்க, இல்லைங்க சார், எனக்கு ரொம்ப நாள் தெரியும். பிரியாவுக்கும் என்னை பிடிக்கும். என்னை பிடிச்சு போய் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. என்னன்னா பிரியா கிட்ட 4-5 தடவை ஃபோனில் பேசியிருக்கா. அதுவும் இல்லாமல் ஒரு தடவை நேரில் மீட் பண்ணி காபி ஷாப்புக்கெல்லாம் உட்கார்ந்து ரொம்ப நேரம் இருக்கும். அவங்களுக்கு அப்படி பிடிக்காமல் இருந்தால் அவங்க இருக்க மாட்டாங்க. அது பாதி கூட நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் சார். அதனால் என்னால் அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். பிரியாவுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் தான். கமலேஷ் சொல்ல, முரளிதரன் யோசனையோடு தன் மோவாயை தடவினார். ஓகே, அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா? ஐ மீன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா? வாய்ப்பு இருக்கா? ஸோ வேற யாராவது பிரியாவை லவ் பண்ணுறேன் அது இதுன்னு ஏதாச்சும் டார்ச்சர் அந்த மாதிரி முரளிதரன் கேட்க, இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எங்களை தவிர பிரியா வேற எதையும் பற்றியும் பேசலை. சந்தோஷப்படுற மாதிரி அவ நடந்துக்கவும் இல்லை. ரொம்ப கேஷுவலாக ஹம்பியாகவும் தான் இருந்தால். கமலேஷ் சொல்ல, சரி ஓகே, இன்னைக்கு காலையில் பிரியாவோட ரூமுக்கு முன்னாடி நிற்கும்போது நீங்கள் கதவை திறந்து எதுவும் ட்ரை பண்ணீங்களா? இல்லை நீங்கள் அங்கே நிற்கும்போது வேறு யாராவது அந்த பக்கம் சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா போனாங்களா? முரளிதரன் கேட்க, இல்லை சார், அப்படியெல்லாம் யாரும் இல்லை. நான் உண்மையாகவே பிரியா கிட்ட பேசணும் அப்படின்னு தான் வெளியே வந்தேன். ஆனால் கதவை தட்டி கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் கூப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கேயே தலையை முடியை உலர வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் சோபனா அங்கே வந்தாங்க. அப்போவே நான் அங்கிருந்து போய்விட்டேன் சார். கமலேஷ் சொல்ல, இட்ஸ் ஓகே. நீங்கள் நேற்று நைட் பிரியா எப்போ கடைசியாக பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஐ மீன் நேற்று உங்களுக்கு ரிசப்ஷன் நடந்து இருக்க அது முடிஞ்சு எத்தனை மணி? நீங்கள்
உங்கள் ரூமுக்கு போனீங்க. அப்போ பிரியா எப்போ கடைசியாக பார்த்தீங்க? இன்ஸ்பெக்டர் முரளிதரன் கேட்க, சார், ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டு ரூமுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. அப்போ கூட பிரியா கிட்ட கொஞ்சம் நேரம் தனியாக பேசிக்கிட்டு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அதை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் பிரியா கிட்ட சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன் கமலேஷ் சொல்ல. அப்பொழுது நைட் ரூமுக்கு வரும்போது, நீங்கள் பிரியாவுக்கு ஒன்றா வரலையா முரளிதரன் கேட்க, ஆமாம் சார், ஒன்றா வரலை. நான் முன்னாடியே வந்துட்டேன். பிரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க கமலேஷ் சொல்ல. நேற்று கடைசியாக நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகும்போது பிரியா யாருக்கிட்ட இருந்தாங்க? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவங்கள வர சொல்லுங்க முரளிதரன் சொல்ல. ஓகே சார் என்று சொன்னார். கமலேஷ் அந்த கூட்டத்தை நோக்கி வந்தவன் சோபனாவிடம் ஏதோ கேட்டுவிட்டு அந்த கூட்டத்தை சுற்றிலும் முற்றிலும் பார்த்து எட்டி 4 புறத்திலும் பார்த்தவன் வேறு பெண்ணிடம் ஏதோ பேசிவிட்டு மீண்டும் முரளிதரன் அருகே வந்தான். சார், பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ், பிரியா கூட நைட்டு கடைசியாக பேசிக்கிட்டு இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ இங்கே இல்லை என்றான் கமலேஷ் சொல்ல. என்ன சொல்கிறீங்க கமலேஷ்? ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இப்படி இங்கே இல்லாமல் இருப்பாங்க. நல்லா தேடி பாருங்க முரளிதரன் சொல்ல. இல்லை சார், அவங்க மண்டபத்தில் இல்லை. என்ன விஷயம் தெரிஞ்சு எல்லோருமே இங்கே தான் இருக்கோம். அவங்க 2 பேர் மட்டும் இப்போ மண்டபத்தில் இல்லை சார். கமலேஷ் சொல்ல முரளிதரன் புருவங்களை உயர்த்தியவாறு யோசனையாய் மீண்டும் தன் மோவாயை தடவினான். மூர்த்தி முரளிதரன் அழைக்க கான்ஸ்டபிள் வேகமாக ஓடி வந்து அருகில் நின்றார். சார், மூர்த்தி, பிரியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நேற்று நைட் கடைசியாக பிரியா ரூமுக்கு வந்ததற்கு முன்னாடி பிரியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 2 பேரும் இப்போ மிஸ்ஸிங். ஃப்ரெண்டோட கல்யாணம் முகூர்த்தருக்கு இருக்க இந்த சமயத்தில் எதுக்காக அவங்க 2 பேரும் இங்கே இல்லை இருக்கணும்னு? ஸோ அவங்க யாருன்னு என்னையாச்சு விசாரித்து உடனடியாக அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே என் முன்னாடி இருக்கணும் முரளிதரன் சொல்ல. கான்ஸ்டபிள் மூர்த்தி சல்யூட் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். முரளிதரன் கமலேஷை பார்க்க கமலேஷ் இன்னும் 5 அதே பயத்தோடு முரளிதரனை பார்த்து கொண்டு நின்றான். ஓகே கமலேஷ், அவங்க வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் வெளியே போயிட்ட வேண்டாம் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் சொல்ல. தலையை ஆட்டிக்கொண்ட கமலேஷ் அங்கே இருந்து நகர்ந்தான். திருமணம் மண்டபம் முழுவதும் அழுகை சத்தம் கேட்க கொண்டு இருக்க கமலேஷின் தாயும் தந்தையும் ஒருபுறம் உடைந்து போய் அமர்ந்து இருக்க கமலேஷ் அதே மணமகன் அறைக்குள் நுழைந்து சோர்ந்து போனவனாய் அந்த கட்டிலின் அமர்ந்தான். அமர்ந்தவனுக்கு பிரியாவின் எண்ணங்கள், அவனோடு பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்க அப்பொழுதுதான் அதை கவனித்த கமலேஷ் மணமேடைக்கு செல்லும் முன் அவன் அணிவிருந்த அந்த பட்டு சட்டை அந்த அங்கிகளில் மாட்டி இருக்க அதை பார்த்தவனின் புருவங்கள் சுருங்கியது. நன்றாக உற்று பார்த்தவன் அந்த புதிய சட்டையின் பாக்கெட்டில் ஏதோ ஒரு பேப்பர் இருப்பது தெளிவாக தெரிய கமலேஷ் வேகமாக எழுந்து போய் அந்த சட்டை பாக்கெட்டின் உள்ளே கையை விட்டு அந்த பேப்பரை எடுத்தவன் அதை பிரிக்க மறுநொடியே அவன் கண்கள் கலவரம் அடைய முகம் வெளிரியது. தொடரும்.